ஸ்தலாட் என்றுள்ள கர்த்தருடைய வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்யுதலே தகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, வீணான வம்புங்கள், புத்தியீனமான பேச்சுகளினாலே பரிகாசத்தினாலே வருகிற வீணான வம்புகளுக்கு நீங்கள் தூரமாயிருங்கள். மற்றவர்களை பரிகாசம் பண்ணாதிருங்கள். மற்றவர்கள் வேதனைக்கு நீங்கள் காரணமாய் இராதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுதலே உங்களுக்கு தகும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கோ தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பான வழியிலே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பாதைகளை செவைப்படுத்துங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.